லவ்வர் படத்துல வர மாதிரி உங்க ரிலேஷன்ஷிப்பும் 4, 5, 6 வருஷம் நல்லா போயிட்டு இருந்து திடீர்னு வந்து நடுவில் வந்து உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ நம்ம இப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம், எனக்கு வேணாம் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்ம லவ் வந்து 6 வருஷம் மேல தாண்டிடுச்சு, இப்பயே நம்மளுக்கு திடீர்னு பிரேக்கப் ஆகுது. அது ஏன் தெரியுமா? அது ஏன்னா உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ வந்து உங்களை வந்து ஒரு மெச்சூர் ஸ்டேஜ் இல்லாம தான் பார்த்துருப்பாங்க. அவங்களும் ஒரு மெச்சூர் லெவல் இருக்க மாட்டாங்க. பார்க்கறது எல்லாமே அவங்களுக்கு அழகா தெரியும். அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஸ்பார்க்கை தான் எதிர்பார்த்திருப்பாங்க. அதாவது நீங்க ஃபேஸ்ல அழகா இருக்கலாம், உங்க ட்ரெஸ்ஸிங் அழகா இருக்கலாம், உங்ககிட்ட எதனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம், அதை வச்சு தான் பார்த்து அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு வர 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 என்ன ஆகும், அவங்களுக்கு லைஃப்பை பத்தி புரிய ஆரம்பிக்கும். அப்புறம் இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்தோடனே லைஃப்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, இதெல்லாம் நம்ம பாய் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாமே அவங்க கிட்ட இல்லையே, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை லைஃப்லாம் கொண்டு போகணும், இவன் நம்ம கூட இருப்பானா, இவன் நம்ம கூட இருப்பாளா, நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, இப்படிலாம் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களே அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இவன் வந்து இது செட் ஆக மாட்டான், இவ வந்து இதுக்கு செட் ஆக மாட்டான். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வந்து இங்கே 4, 5, 6, 10 வருஷம் போனால் கூட